கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் எரேமியா 16 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எரேமியா 16 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதலால் இதோ, இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். கடவுள் நாம் அவரை அறிந்து அவரையே விசுவாசிக்க வேண்டுமென விரும்புகின்றார். இவ்வசனத்திலே கர்த்தர் நான் அவர்களுக்கு என்னை தெரிய பண்ணுவேன் என்று கூறுகிறார். குறிப்பாக இந்த 16 அதிகாரத்தில் முதல் வசனங்களிலே ஆண்டவர் எரேமியாவை நீ திருமணம் செய்து கொள்ளாதே என்று கட்டளையிடுகிறார். ஏன் எரேமியா திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? ஏன்னா கடவுள் தன்னுடைய கோபாக்கினையை யூத மக்கள் மீது ஊற்ற இருக்கிறார். ஆகையினால் அந்த காலகட்டத்தில் திருமணமாகி பிள்ளைகளோட குடும்பம் நடத்துவதென்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் அவர்களை பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்து கொள்ளப் போகிறார்கள். ஆகையினால கடவுள் சொல்றாரு, எரேமியா நீ திருமணம் செய்து கொள்ளாத. யாராவது ஒரு இடத்துல நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து நீ பேசு என்று கட்டளையிடுகிறார். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. எரேமியாவின் இடத்துல நீ திருமணமே செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியேல் இடத்துல சொல்றாரு, உன்னுடைய மனைவி மரிக்கும் போது நீ அவளை மிகவும் நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும், ஆனால் அவளுக்காக நீ அழக்கூடாது, துக்கம் கொண்டாடக்கூடாது. அப்போ மக்கள் அவங்ககிட்ட கேட்பாங்க, நீ ஏன் துக்கம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி. அவங்ககிட்ட நீ சொல்லணும், கடவுள் சீக்கிரமாக பாபிலோனியர்களை கொண்டு எருசலேமை அழிக்க இருக்கிறார். அவர் அழிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் தேவாலயம் இடிக்கப்படும், இன்னொரு பக்கம் உங்களுடைய பிள்ளைகள் அடிமைகளாக பிடிக்கப்படுவார்கள், இன்னொரு பக்கம் உங்களுடைய வீடுகள் சூறையாடப்படும். அப்போ அந்த சூழலிலே நீ தேவாலயம் இடிக்கப்பட்டதற்காக துக்கிக்க வேண்டுமா? பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்று துக்கிக்கப் போகிறாயா? இல்லை என்றால் வீடுகள் சூறையாக்கப்பட்டதை நினைத்து நீ துக்கிக்கப் போகிறாயா? இதெல்லாம் நினைத்து துக்கம் கொண்டாட முடியாத அளவுக்கு நீ சோகத்தினால் ஆழ்ந்து பிரம்ம பிடித்தது போல நீ இருப்ப. இந்த செய்தி அவர்களுக்கு சொல்வதற்காக எசேக்கியேல் தன்னுடைய மனைவி இறந்தபோது அவன் அழக்கூடாது என்று கடவுள் கட்டளையிடுகிறார். இப்படி ஒவ்வொருடைய தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்போ கடினமான ஒரு பாதை. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்டனையெல்லாம் எதுக்காக? நான் ஏன் என்னுடைய தீர்க்கதரிசிகளை இப்படி பாடுகளுக்கு உட்படுத்துகிறேன்? நான் ஏன் இப்படி கடினமான வார்த்தைகளினால் உங்களோடு கூட மன்றாடுகிறேன்? ஏன்னா இந்த எரேமியாவின் புஸ்தகத்தின் அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப கடுமையாக கடவுள் அவர்களை திட்டுவதை போலவும் பயங்கரமான ஒரு தண்டனை அவர்கள் மீது அவர் சுமத்துவதை போலவும் நமக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த மக்கள் தேவன், அதாவது யெகோவா ஒருவரே உண்மையான தேவன் என்று அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மக்கள் யெகோவாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களிடத்தில் மன்றாடுகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அவரை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவரை நாம் அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரை சேவிக்கும் போது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் நான் கடவுளை தேட வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி நான் அவரை தேடாத போது அவர் ஏன் என்னை தண்டிக்கிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு நான் அழிவின் பாதையில் போய்விடக்கூடாது என்று அவர் என்னை தண்டிக்கிறார். எப்படி நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது என்று நாம் அவர்களை தண்டிப்போமோ, அதே போல கர்த்தர் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய தண்டனையும் கூட அவருடைய கிருபையின் வெளிப்பாடு தான். அந்த கிருபையின் வெளிப்பாட்டின் மூலமாக அவரே மெய்யான தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.